சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை போகலாம். இந்த நாள் முதல் கொண்டு நம்ம சபையில் ஒரு புதிய தொடர்போதனை நியூ சீரீஸை நம்ம என்ன பண்ணுறோம், தொடங்கலாம். ஸோ அதோடைய டைட்டில் என்னென்னா, த ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது எத்தனை மாதங்கள் வருதுன்னு தெரில, நம்மளால் முடிந்த அளவில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தயவுசெய்து இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த சப்ஜெக்டோடைய பின்னணி நோக்கம் என்னன்றது நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம இன்னுடைய பாடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக போகலாம். ஸோ தயவுசெய்து இந்த சபைக்கு வரவர்கள் ஒன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபை வார்த்தையின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு சபையாக இருக்கிறது. இந்த சபையில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் வார்த்தை தான். ஆமென். கேட்குறீங்களா? வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. பைபிள் தான் ரொம்ப முக்கியம். பைபிளை தான் நம்ம நம்புகிறோம், பைபிளை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், பைபிள் சொல்கிற பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்கணும். அதனால் பைபிளுக்கு செவி சாய்ப்பது மற்ற எல்லா ஆக்டிவிட்டியை காட்டிலும், மற்ற எல்லா விதமான செஷனை காட்டிலும் வசனத்தின் நேரத்தில், வேத வசனத்தின் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, சரி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்றது பேசணும்னு ஏன் நான் உணர்த்தப்பட்டேன் என்றால், இப்போ புதிதாக அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க நம்ம சபையில். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஆட்களும் நம்ம சபையில் இருக்கிறாங்க. இன்னும் இயேசுவை பற்றி தெரியாமல், வேதத்தை தெரியாமல் ஞானஸ்தானம் எடுக்காத ஆட்களும் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சில பேர் ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. ஆதி முதல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. பிறப்பிலிருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக கிறிஸ்தவர்களாக வாழ்றாங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த இத்தனை கேட்டகரியான பீப்புள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னு கேட்டால், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்றது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியல, ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் தெரியல, ரட்சிக்கப்பட போறவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு மத ரீதியான ஒரு வாழ்வுன்னு நினைத்துக்கொண்டு ஒரு அவங்களுடைய மனப்பான்மையில் என்ன இருக்குன்னு கேட்டால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, முதலாவது சர்ச்சுக்கு போகணும். என்னது, ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போனால் போதும், தசம பாங்கு கொடுத்துட்டா போதும், காணிக்கை கொடுத்துட்டா போதும், கிறிஸ்மஸ் அட்டன் பண்ணால் போதும், நியூ இயருக்கு போனால் போதும், குட் ஃப்ரைடேக்கு போனால் போதும்ன்ற இது என்ன சொல்றது, அக்கேஷனல் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. பண்டகை கிறிஸ்தவர்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்லது சோகால் பேருக்கு கிறிஸ்தவர்கள், இப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த தினத்தில் அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த காரியத்தை பேசணும் முக்கியம் என்று கேட்டால், இன்னைக்கு அநேக தவறுகளும் அநேக தப்புகளும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பண்றாங்க. இன்னைக்கு சில பேர் பிளேம் பண்றது பார்த்தீங்கன்னா, பாருப்பா பேரு ராபர்ட்னுக்குது, ஆனா அவரு கொலைக்காரனா இருக்கிறாரு. சிலுவன் பேர் வச்சிருக்கிறாரு, அவர் திருடனுங்கிறாரு. சூசன் பேர் வச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து ஏகப்பட்ட தவறு பண்றாங்க. டேவிட் ஜானின் பேர் வச்சிருக்காங்க, டேவிட்டின் பேர் வச்சிருக்காங்க, அவங்க தான் கிரைம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சில பேர் செய்கிற தவறுகள்னால, அவங்க பண்ற குற்றச்சாட்டுனால, அவங்க பின்பற்றுகிற அல்லது அவங்களுடைய கிறிஸ்தவத்தையே அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளேம் பண்றவர்களா இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவத்தையே பிளேம் பண்றதுனால இப்போ மனிதர்கள் மத்தியில் என்ன ஒரு பேச்சுனா, இவங்கெல்லாம் என்ன கிறிஸ்தவங்க, இவங்க சர்ச்சுக்கு போய் என்ன லாபம், இவங்க கிறிஸ்டியனா இருந்து என்ன லாபம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. சரி, அந்த லெவல்ல போகாம நம்ம கீழே லெவல்ல வரலாமே, லைன் லெவல்ல வரலாமே. சபைக்கு போற ஆட்கள் சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சபைக்கு போற ஆட்களுக்குள்ள ஒழுக்கம் இல்ல, நீதி இல்ல, பரிசுத்தம் இல்ல, ஹானஸ்டி இல்ல, அவங்க என்ன ஒரு மாரல் எத்திக்ஸ், ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழாததுனால அந்த தெருவுல, அந்த வீதிகளில் வாழுகிற மக்கள் பேசுகிறார்கள் பேச்சு என்னன்னு கேட்டா, இவங்களுக்கெல்லாம் சர்ச்சு ஒன்று கேடா, இவங்களுக்கெல்லாம் பைபிள் ஒரு கேடா, இவங்க வாழ்க்கையே சரியில்லை, இவங்களே பரிசுத்தமா இல்லை, இவங்களே உண்மையா இல்லை, இவங்களே நீதியா இல்லை. அப்ப எப்படி இவங்க போய் கடவுள் கிட்ட போவாங்க, கடவுள் எப்படி இவங்களை ஆசீர்வதிப்பாங்க என்று மற்றவர்கள் இவர்களை குறை சொல்வது, மற்றவர்கள் இவர்களை வந்து ஏளனம் பண்ணுவதை நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவு செய்து நீங்க கொஞ்சம் காது விட்டு கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்ப என்ன பிரச்சனை, பிரச்சனை எங்க இருக்குது? அப்ப நம்ம பின்பற்ற தேவன் சரியில்லையா, அல்ல நம்ம பின்பற்ற இந்த மார்க்கம் சரியில்லையா, இல்ல பின்பற்ற ஆட்கள் சரியில்லையான்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையான கிறிஸ்தவன் என்றால் என்ன, அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும், வாட் இஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, அல்லது மேல்பூச்சியான ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு சபைக்கு வந்தவொடனே எல்லாமே மாறிடும். சபைக்குள்ள வந்தவன கடன் தீரணும், சபைக்குள்ள வந்தவன குழந்தை பிறந்தணும், சபைக்குள்ள வந்தவன எல்லா விதமான பிரச்சனை மாறினும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்துடணும், கார் இல்லாதவங்களுக்கு கார் வந்துடணும். அப்ப இதுதான் சபையா? ஒருவேளை இத்தனை நாட்களாய் வந்து நமக்கு ஒரு நன்மையும் நடக்கல, இத்தனை நாள் நான் போயிருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல, ஏன் அந்த கடவுளை தேடணும், ஏன் அந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மனம் மாறிடுது. அது நல்லதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது சுகபோகமான வாழ்க்கை மாத்திரமா? தேவையை சந்திக்கப்படுற ஒரு இடம் மாத்திரமா? தேவைக்காக கடவுளை தேடுறது மாத்திரமா? அதான் கிறிஸ்தவம். இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, வெறியும் வாங்க, வந்து இந்த வசனத்தை கேளுங்க, இந்த வசனத்துக்கு உங்களுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்தின் போல நீங்க தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேற லெவல் ஆயிட்டுக்கிறாங்க.
எல்லாம் திருட்டு வேலையும், எல்லாம் பொய், பித்தலாட்டம், விபச்சாரம், வேசிதானம், அப்புறம் மற்றவங்களை ஏமாத்துறது, மோசப்படுறது, வட்டிக்கு விடுறது, சீட்டை போடுறது, பிறரை வாய் அடிக்கிறது, பிறர் குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த வேலைகளெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறாங்க? கிறிஸ்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர் நான் சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்படியே, உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும்படியே, உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும்படியே தான் வசனத்தை எடுத்து போதித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு எதுவும் அஃபென்ஸ் அல்ல, உங்கள் மேலே எதுவும் உங்களுக்கு முரண்பாடு அல்ல. உங்களை எப்படியும் என் பேச்சினால் உங்களை ஒன்றும் இல்லாமல் போகிற அது என்னுடைய வேலையே இல்லை. உங்கள் உள்ளத்தை கெடுக்கிறதும் உங்கள் உள்ளத்தை உடைக்கிறதும் என்னுடைய வேலை இல்லை. வசனத்தை பிரசங்கம் பண்ணுறது என்னுடைய வேலை. இதை கேளுங்க, இது சொல்கிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் சூப்பர், நீங்கள் ரொம்ப சரியான வழியில தான் போய் கொண்டிருக்கீங்க. இல்லை என்றால் அதை சரியான வழிக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயமாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓகே, ஆல் ரைட். நீங்க ரெடியா? சோ இந்த நாள் முதல் கொண்டு நம்ம எதை பார்க்க போறோம்? கிறிஸ்தவ வாழ்வை குறித்து பார்க்க வரோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? நான் நாளைக்கு கிறிஸ்தவனாய் மாற போகிறேன், நான் ஆல்ரெடி கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் நேற்று கிறிஸ்தவனாய் மாறினேன், அப்போ நான் கிறிஸ்தவனாய் இருப்பேன் என்றால் நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கும் என்றால் அந்த கேள்விக்கான விடை தான் இந்த நாள் முதல் கொண்டு பார்க்க போகிறோம். அநேக சப்டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டைட்டில் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்வு, லிவிங் லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். ஆனால் இதுக்குள்ள அநேக சப்டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். முடிந்தால் நீங்கள் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, முதலாவது இன்னிலிருந்து நம்ம என்ன தொடங்க போகிறோம் என்றால் லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு அடிப்படை வாழ்க்கையாக இருக்கிறது. கேட்குதுங்களா? எல்லாருக்குமே கேட்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் என்றால் அடுத்து ஜெபம், பிரேயரு, காணிக்கை, சபைக்கு வருது, இவைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை பார்க்க போகிறோம். ஆனால் அடிப்படையே என்ன? கிறிஸ்தவனாய் இருந்தாலே அதோடைய அடிப்படையே என்னன்னா, இதுக்கப்புறம் நான் சுயமாய் வாழ மாட்டேன், இதுக்கப்புறம் நான் விசுவாசத்தினால் வாழ போகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. அது என்னங்க விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை? அது என்ன விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை? அதை நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம், அல்லது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொதுவாக எப்படி வாழ்றோம் என்று கேட்டால் நம்மளுடைய நம்பிக்கை என்ன? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம கடவுளை நம்புகிறோம், அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், அதனால நம்ம சபைக்கு வரோம். சபைக்கு வருகிறபடியால நான் யாரை நம்புறேன்? கடவுளை நம்புறேன். நீங்க யாரை நம்புறீங்க? கடவுளை நம்புறீங்க. அப்போ கடவுளை நம்புறதுக்கு முன்பாக நாம் எதை நம்பிக்கொண்டு இருந்தோம்? கடவுளை நம்புகிறதுக்கு முன்பாக நமக்கு பல நம்பிக்கை உண்டு. சில பேருக்கு வேற மதத்தில் நம்பிக்கை இருந்தது, சில பேருக்கு வேற கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது, சில பேருக்கு அவங்க வேலை மேல நம்பிக்கை இருந்தது, சில பேர் அவங்களுடைய சுய பலத்து மேல நம்பிக்கை இருந்தது, சில பேர் அவங்க குடும்பத்தின் மேல நம்பிக்கை இருந்தது, அவங்களுடைய உழைப்பு மேல நம்பிக்கை இருந்தது, அவங்களோட படிப்பு மேல நம்பிக்கை இருந்தது. பல விதமான நம்பிக்கைகள் அடக்கி இருந்தோம். யாருமே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எல்லாரும் ஒரு நம்பிக்கையில அடங்கி இருந்தோம். அம்மாவா இல்லையாங்க? எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கும் சில பேருக்கு, அநேக பேருக்கு அநேக நம்பிக்கைகள் இருந்து, ஆயிரக்கணக்கான நம்பிக்கை, லட்சக்கணக்கான நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான நம்பிக்கை இருக்கிறது நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட பல ரகமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம். நம்ம எப்படி? நம்ம வேற மதன்றதை விட கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்னாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருந்துச்சு. அம்மாவா இல்லையாங்க? எல்லா சடங்கு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாம எந்த சடங்காச்சாரமும் எந்த விதமான என்ன சொல்றது சடங்குகளை என்ன உருவாகல. எல்லா சடங்குகளுக்கு பின்னாடியும் என்ன இருந்தது? அது சரியான நம்பிக்கையா தவறான நம்பிக்கையான்றது அது ரெண்டாவது பட்சம். ஆனா முதலாவதுனா ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கையோட தான் என்ன பண்றான்? போகிறான். மற்ற மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டை விட்டு போகும்போது அவனுடைய கடவுளை கும்பிட்டு அந்த பொட்டு எடுத்து ஏதோ ஒரு திருநீரோ ஏதோ ஒன்று எடுத்து அவன் தலையில் அவன் நெத்தியில் என்ன பண்ணுவான்? பூசிக்கொண்டு போவான். அது அவனுடைய நம்பிக்கை. அது சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக அந்த திருநீருக்கு பதில் இல்லை இதுக்கு பதில் எண்ணெய் ஒன்று வச்சுருக்காங்க. அது எண்ணெய் எடுத்து நம்ம தலையில் என்ன பண்ணுறாங்க? வச்சுன்னு அந்த எண்ணெய் நம்மளை காக்கணும் போகிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு இந்த டைமில் போகக்கூடாது, அந்த டைம் கெட்ட டைமு, இந்த டைமில் போகலாம் அது நல்ல டைமுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. இவைகளெல்லாம் தவறாக இருந்தாலும் இவைகளுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? நம்பிக்கை. So there are many belief the human has. அநேக மனிதர்களுக்கு அநேக நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த வேலை செய்தா நல்லா இருப்போம், அவன் நம்பினான். இங்க போனா நல்லா இருப்பேன், அவன் நம்பினான். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் நல்லா இருப்பேன், அவன் நம்பினான். நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டா நல்லா இருப்பேன், அவன் நம்பினான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவன் ஒவ்வொரு படியும் எடுத்து வைத்தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
ஆனா பிரச்சனை என்ன, இவைகளெல்லாம் அங்க ஓகே, எங்க ஓகே, கடவுளை அறியறதுக்கு முன்பாக, இயேசுவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கைலாம் ஓகே ஓகே நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் உங்களுக்கு ஓகே, அது உங்களுக்கு சரியா இருந்தது. அதனால தான் அந்த நேரத்தையும் கடமையும் சடங்கும் சம்பிரதாயத்தையும் காலத்தையும் நிமிஷமையும் அதெல்லாம் நீங்க பார்த்து 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 வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா ஒன்ஸ் இங்க வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரே நம்பிக்கை இருக்க வேண்டும். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. ஒரே ரட்சிப்பு, ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம். அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள பல ரகமான விசுவாசம் அல்ல, மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாசம் அல்ல. நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு விசுவாசம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு இருப்பதோ ஒரே விசுவாசம். எத்தனை விசுவாசம்? 2-3 விசுவாசம் வச்சுக்கூடாது. என்னது? 2-3 விசுவாசம் வச்சுக்கூடாது. எத்தனை விசுவாசம் இருக்க வேண்டும்? ஒரே விசுவாசம் இருக்கணும். ஒன் ஃபெய்த். அப்ப இத்தனை நாளா பல ரகமான நம்பிக்கைகள் இருந்தது. ஆனா இப்போ ஒரே விசுவாசம். அந்த ஒரே விசுவாசத்தின் வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இங்க டபுள் விசுவாசம் இல்லை. இங்க நான் இயேசுவே விசுவாசிக்கிறேன், மரியம்மாவையும் விசுவாசிக்கிறேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் உழைப்பை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்துக்கு இடம் இல்லை. இங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் டிகிரியும் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்துக்கு இடம் இல்லை. புரியுதுங்களாங்க? இங்க கவனிங்க, புரியுதுங்களாங்க? அப்போ நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன விசுவாசம்? ஒரே விசுவாசம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே விசுவாசம் உடைய மனிதன் தான் உண்மையாக கிறிஸ்தவனாய் இருக்க முடியும். இந்த காலவேளையில சொல்ற இயேசுவை தவிர மற்ற ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் அது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. There is nothing called a multi faith. There is only one faith. பல ரகமான விசுவாசம் அல்ல, இருப்பது ஒரே ஒரு விசுவாசம். அது நம்முடைய தேவன் மேல வைக்கிற விசுவாசம். அப்ப கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எல்லாத்தையும் நம்பி வாழ்றது அல்ல, தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கிறேன். யாரை மாத்திரம்? தேவனை மாத்திரம். உங்களுக்கு எல்லாம் இருக்கலாங்க, எல்லா வசதியும் இருக்கலாம், எல்லாம் படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், நல்ல ஒரு வாழ்வு உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். இவைகள் எல்லாத்தை விட நான் இதெல்லாம் நம்பி வாழல, அதை நம்பி வாழ்கிறேன். கை காமிங்களேன். நான் இதெல்லாம் நம்பி வாழல. என் படிப்பு, என் அறிவு, என் பணம், என் பேக்ரவுண்ட், என் குடும்பம், என் ஆயா, என் தாத்தா, என் மாமா, என் பெரியப்பா, என் சித்தப்பா, அவங்க, இவங்க, அது, இது, இதெல்லாம் இல்லை. அதனால தான் கை கீழே காமிக்கிறேன். இவைகளை நான் நம்பி வாழல, அவரை நான் நம்பி வாழ்கிறேன். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? கர்த்தர் மேல இருக்கணும். அது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளை நம்பி வாழ்ற வாழ்க்கை. எல்லாத்துக்குமே கடவுளை வாழணும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் கரங்களை, ஏன் நம்ம ஆராதனத்தில் கரங்களை உயர்த்துறோம் தெரியுமாங்க? ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறேன். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 கரங்களும் உயர்த்துறதுக்கு அர்த்தமே அது தாங்க. அப்போது நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் தாளந்து அல்ல, எல்லாமே அவர் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் மாத்திரமே என்னை ரட்சிக்க, என்னை நடத்த, என்னை பலப்படுத்த, என் வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த சப்ஜெக்டுடைய கீவர்ஸ், அதான் இப்போ பேசி கொண்டிருக்கிற விசுவாசத்தினால் வாழ்கிறோம்ன்ற அந்த கீவர்ஸ் நம்ம பார்க்கலாம். வாசிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 1:17. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. போதும், இதுல ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினால். யாரு அந்த நீதிமான்? நீங்க தான். அப்ப சொல்லுங்க, விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன். பிழைப்பேன் என்றால் என்ன? வாழ்வது என்றால் என்ன? வாட் இஸ் லைஃப்? வேதத்தின் பிரகாரம் லைஃப் என்றால் என்ன? வாழ்வு என்றால் என்ன? வாழ்வு என்றால் அது இட்ஸ் a life of abundant.
இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை என்ன வார்த்தை என்றால், அது ஏதோ இப்போ இந்த பிழைப்பான் என்ற வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் அதை எப்படி எழுதிருக்காங்கன்றதை விட அந்த சொல்லுடைய பெரிதான அர்த்தம் நாம் என்ன புரிஞ்சு கொள்றோம் என்றால், பஞ்சத்துல பொழைச்சிட்டான், புயல்ல பொழைச்சான். கேள்விப்பட்டிருக்கீங்க தாங்க? ஐயோ எப்படியோங்க இந்த பஞ்சத்துல நம்ம என்ன பண்ணோம், பொழைச்சோம். இந்த புயல் காத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம், பொழைச்சோம். இந்த மலையில இருந்து நம்ம என்ன பண்ணோம், பொழைச்சோம். அப்ப பொழைச்ச பிழைப்பு என்றாலே நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அடிபட்டு உதப்பட்டு கஞ்சோ கூலோ குடிச்சு தப்பிச்சு வெளியே வந்தோம். அந்த மாதிரி ஒரு நினைப்பு, ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கிறது. பிழைப்பு என்றால் ஏதோ ஒரு பிழைப்பை பத்தி பேசல. இந்த இடத்துல வாழ்வு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால், he will have the life of abundant. அவன் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை வாழ்வான்றது. யாரை பத்தி சொல்கிறது? விசுவாசத்தினால் பிழைக்கிற நீதிமான பத்தி பேசுது. அப்ப நீதிமான் விசுவாசத்துல தான் என்ன பண்ணுவான், பிழைப்பான். அந்த பிழைப்பு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமான வாழ்வா இருக்கும். சொல்லுங்க, நான் கடவுளை விசுவாசித்து வாழ்கிறபடியால நான் குறையில வாழ்றன்றது அர்த்தம் அல்ல, சம்பூர்ணத்தில் வாழ்வ வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை புரியலனா நான் சொல்றேன், நீங்க தைரியமா கேட்கலாம். நீங்க சபைக்குள்ள பேசக்கூடாதுன்னு நல்லா இல்லை, நீங்க பேசலாம். பிரதர் புரியல, பாஸ்டர் எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். ஏன்னா அதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இல்லை. இதை ரஷ் பண்ண போறது இல்லை என்னுடைய வேலை, உங்களுக்கு புரியணும், அதுதான். அப்போ புரியுதுங்களாங்க? அப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம். யார் நீதிமான்? நான் நீதிமானா இருக்கிறேன். அப்போ நான் நீதிமானா இருக்கிறபடியால என்னுடைய பிழைப்பு எதில் இருக்கு? என்னுடைய நல்வாழ்வு எதில் இருக்குது? விசுவாசத்தில் இருக்கிறது. பொதுவாக நான் சொல்றது வழக்கம், நம்ம தண்ணியில தான் வாழ்ந்து ஆகணும் என்றால் நாம் என்ன கற்றுக்கணும்? நீச்சலை கற்றுக்கணும். நீச்சலை கற்றுக்காம தண்ணியில் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ கடவுள் சொல்றாரு, நீதிமானுடைய பிழைப்பே எதில் இருக்குது? விசுவாசத்தில் இருக்கிறபடியால அந்த விசுவாசத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். பேருக்கு விசுவாசி நம்ம பேரை வச்சிருக்கிறது அல்ல, நான் அந்த சபையின் விசுவாசின்னு சொல்லிக்கிறது அல்ல. உண்மையாகவே நாம் விசுவாசத்தினால்தான் வாழ்றோமா? எனக்கு இந்த சிறு வயதுலேருந்து இந்த வார்த்தை ஒன்றும் தவற தெரியான வார்த்தை இல்லை, சிறு வயதுலேருந்து கேட்ட வார்த்தை. ஆனால் இந்த விசுவாச வார்த்தையை பொதுவாக நான் எப்படி கேள்விப்பட்டேன் என்றால், இது பொதுவாக அதிகமாக ஊழியக்காரங்க தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஐயா எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னா, விசுவாசத்தில் எப்படியோ போயினுக்குதுங்க. என்னது விசுவாசத்தில் ஏதோ போயிடுது. அப்போ நான் நினைச்சேன், விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்றால் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஊழியக்காரர், சைக்கிளில் மிதிக்கிற ஊழியக்காரர், ஒரு ஜோல்னா பையை தூக்கின்னு ஊரா போய் சுவிசேஷம் சொல்கிற ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு எப்படி போயிடுது வாழ்க்கைன்னா, அவர் வாழ்க்கை எனக்கு தெரியுது, பசி பட்டினி ரொம்ப கஷ்டப்படுறாரு ஊழியக்காரர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வாழ்க்கை எப்படி போதா விசுவாசம். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, விசுவாசம் என்ற வாழ்க்கை என்றால் எப்படியாப்பட்ட வாழ்க்கை? 5க்கும் 10க்கும் கையேந்துன்னு அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை, கால்நடையா நடந்து போகிற வாழ்க்கை, வெயில்ல மழையில ரொம்ப அப்படியே நடந்து போற வாழ்க்கை, இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்கவே கூடாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை என்று நான் நினைத்தேன். ஆனா அவங்க சொன்ன விசுவாச வாழ்க்கையே வேற, வேதம் சொல்கிற விசுவாச வாழ்க்கையே வேற. இங்க சொல்கிறது விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அந்த நீதிமான், உங்களுக்கு 1000 ஆதாரங்கள் இருக்கலாம், 1000 வழியிலிருந்து உங்களுக்கு பணம் வரலாம், 1000 வழியிலிருந்து உங்களுக்கு பலன் வரலாம், 1000 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிற்கலாம். ஆனா அதனால நீங்க பிழைக்க போறது அல்ல. நீங்க டபுள் டிகிரி முடிச்சிட்டுக்கலாம், அதனால நீங்க பிழைக்க போறது அல்ல. உங்க டிகிரியை வச்சுட்டு ஒரு வேலை தான் நீங்க வாங்க முடியும், பணத்தை தான் சம்பாதிக்க முடியும், மற்ற ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பெரிய குடும்பம் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம், அவங்களால நீங்க பிழைக்க போறது அல்ல. நீங்க நம்பின மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. நீங்கள் நம்பின வேலை ஒரு நாள் உங்களை தொட்டிடுவாங்க, கைவிட்டுருவாங்க. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப், ஃபயர் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. வேலைகள் உங்களை கைவிடலாம், உங்க படிப்பு உங்களை கைவிடலாம், உங்க சொந்த பந்தம் உங்களை கைவிடலாம், எல்லாமே கைவிட்டாலும் கடவுள் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை மனிதர்கள் மேல வைக்காமல், உங்கள் விசுவாசத்தை வேலைகள் மேல வைக்காமல், உங்களுடைய விசுவாசத்தை சுய பலத்தின் மேல வைக்காம உங்க விசுவாசத்தை எங்க வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்கிற பட்சத்துல நீங்க பிழைப்பீங்க. இந்த பிழைப்பீங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் முதல் சொன்னது போல அநேக அழிவு வந்துச்சு. அந்த அழிவின் மத்தியில் நான் என்ன பண்ணேன்? எப்படியோ பொழிச்சுக்கினப்பா, கொரோனால எவ்வளோ பேர் செத்தாங்க, நம்ம எப்படியோ பொழைச்சிக்கணும். இவனை எங்கே இட்டுன்னு போய் எங்கே விட்டாலும் அங்கே என்ன பண்ணுவேன்? பொழைச்சிப்பா. அப்போ நான் சொல்கிறேன், விசுவாசத்தினால வாழ்கிற நீதிமானுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான காலம் வந்தாலும், எவ்வளோ கடினமான சூழ்நிலை வந்தாலும் அவன் பொழைச்சிப்பான். அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து, உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் சொல்லுங்க, உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால். சில பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், எல்லாத்துல இருந்தும் நீ 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 காக்கப்படுவாய், நீ பிழைப்பாய். அல்லேலூயா. சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவன் எங்க போனாலும் பொழைச்சுப்பானே. நான் சொல்றேன், நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன். ஆமென். ஆமாங்க, நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன். காரணம் என்ன? ரொம்ப டேலண்ட் இருக்குது, ஒண்ணுமே இல்லை. நல்ல வசதி, ஒண்ணுமே இல்லைங்க. நான் கண்டிப்பாக தரேன். எந்த ஊர், நான் நார்த்தாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், ஃபாரினாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அமெரிக்கா, நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக பொழைச்சிப்பேன். ஏன் தெரியுமாங்க? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களை எங்கே விட்டாலும் நீங்கள் விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களை எங்கே விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொழைச்சிக்குவீங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது எங்கே இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பொழைச்சிக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையை பற்றி தான் பார்க்குறேன். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவனா இருக்கவே வாய்ப்பு இல்லவே இல்லை. சில கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை, கொஞ்சம் கூட கர்த்தரை நம்பி வாழ்றதில்லை. எல்லா பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கண்கள், அவங்களுடைய இருதயம் யார் உதவி பண்ணுவாங்கன்னு மனுஷனை தேடி போறது தவிர கடவுளை பக்கம் தேடி வருதில்லை. நம்ம ஆளுங்க பாருங்க, பலவீனம், வியாதி, எதால இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஊரெல்லாம் தயவு செய்து இங்கே கவனிங்க, தயவு செய்து இங்கே கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஊரெல்லாம் சுற்றுவாங்க. அங்கே நல்லது நடக்குமா, இங்கே நல்லது நடக்குமா, அங்கே ஏதாச்சும் நல்லது நடப்பாங்க, இது இங்கே ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு. எல்லாம் மனிதனை சார்ந்து வாழ்றாங்க, மனிதனை எதிர்பார்த்து வாழ்றாங்க, மனிதனுடைய கையை நம்பி வாழ்றார்கள். ஆனால் சொல்கிறேன், மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை சார்ந்து வாழாதீங்க, கடவுளை நம்புங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஒத்தாசை யாரு? என்னுடைய ஒத்தாசை யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான். அல்லேலூயா. இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க. என்னன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு, அது போல கடவுளை நம்புறதை விட்டுட்டு கண்டதையும் போன்றதையும் நம்பி மோச போய் அப்புறம் மூக்கொழின்னு கண்ணை தொழிச்சுன்னு அப்படியே வருது. ஆண்டவர் உண்மை நம்பாமல் போயிட்டான்ப்பா. ஆண்டவர் சொல்வார், ஒருத்தன் கத்தி கத்தி வாரம் சொன்னானே, காது விட்டு கேட்டியா? வெளியே சுற்றி நிறந்த, போயின்னு வந்துன்னு இருந்த, தூங்கின்னு இருந்த, அன்றைக்கி லீவ் போட்டு எங்கேயோ சோறு போடுறான்னு ஃபங்க்ஷன் போயிட்டேன். இப்போ வந்து அழுந்துன்னு மூக்கை தொழிச்சுருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மறுபடியும் அதே சர்ச்சுக்கு போன்னு மறுபடியும் ஏங்கல் தான் அனுப்புவார். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அதனால இப்போயே கேட்டுருங்க. இப்போ கேட்கலனாலும் வெளியே போய் அடிபட்டு மறுபடியும் வந்து கேட்க தான் கர்த்தர் வைப்பார். அதனால இப்போவே கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேகமாக போகலாம். நான் இதுலேருந்து ஒரு 4 காரியத்தை சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு முடிக்க விருப்பப்படுறேன். முதலாவது காரியம், ட்ரஸ்டிங் காட் இன் அன்சர்டன் டைம். நம்முடைய இக்கட்டான நேரத்தில் தேவனை நம்புவது. விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? when we are in comfortable zone, நம்ம நன்றாக இருக்கிற நேரத்தில் கடவுளை நம்புறது அல்ல. கிறிஸ்தவ காலகட்டத்தில், ஐ மீன் புதுசாக ரட்சிக்கப்படும் போது கடவுளை விசுவாசிக்கிறது அது அல்ல. சர்ச்சுக்கு வரும்போது கடவுளை நம்புறது அது அல்ல. ட்ரஸ்டிங் காட் இன் அன்சர்டன் டைம். உங்கள் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கும்போது, உங்களுடைய பிரச்சனைகள் தலை தூக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு இருக்குதா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வசனத்துக்குள்ள போகலாம். ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்க விருப்பப்படுறேன், வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தி மேல் சாயாமல். சாயாமல்னா என்ன அர்த்தம்? லீன்னு போட்டுக்கிறாங்க. சாயாமல்னா இப்படி சாயிருது. நம்ம யார் மேல சாய்வோம்? நம்மளை விட வெயிட்டான ஆள் மேல சாய்வோம். பட்டாக்குற ஆள் மேல சாஞ்சா என்ன ஆயிடுவாங்க? அவங்க சாம் மேல சாயலாம். நான் பிரகாஷ் மேல சாய முடியுமா? நான் சாய முடியாது. சாம் மேல நல்லா அவரு அப்படி தாங்கி பிடிப்பாருன்னு வச்சுங்களேன். பிரகாஷ் தாங்கி பிடிக்க முடியாது. அப்ப இங்க சொல்றாரு, நீ எங்க சாயக்கூடாதா? உன் சுய புத்தி மேல என்ன பண்ணாத, நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். போதும். இங்க ஒரே ஒரு கான்ட்ரோவர்ஷியல் தான். வைஸ் வர்சா என்னன்னா, ஒன்னு சுய புத்தி, ரெண்டாவது கர்த்தர். நீங்க சாய வேண்டும் என்றால் எது மேல சாயணும்? எது மேல சாய வேண்டும் என்றால் சுய புத்தி மேல சாயாத. நான் நம்புறேன், சுய புத்தியை சார்ந்து வாழ்கிற எல்லா மனிதனும் முட்டாள். என் அறிவுக்குது, என் டேலண்ட், நான் எப்படின்னா முட்டாள். நீ
வேத வசனம் சொல்லுது, சுய புத்தியின் மேல சாயாமல் கர்த்தரின் மேல சாய்கிறான். பாத்தீங்களா, அவன் தான் புத்திசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு அங்கிள் வந்து ஒரு டப்பா ஃபுல்லா சாக்லேட் வச்சுன்னு நின்று இருக்கிறாராம். அங்கே ஒரு 10 பசங்க விளாண்டுக்கிறாங்களாம். அந்த 10 பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரா அங்கிள், நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சாக்லேட் என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு டீல் என்னன்னா, அந்த டப்பாவில் நீங்கள் ஒரே ஒரு கை விடணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளிக்குங்க. எவ்வளோ சாக்லேட் வருதோ அது யாருக்கு? உங்களுக்கு. அப்போது எல்லாம் வந்தாங்களாம். பசங்க 10 பேர் வரிசையில் நின்று என் டேலண்ட்டை காமிக்கிறேன்ப்பா, நான் எவ்வளோ எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லி டப்பாவில் கை விட்டு வாரானா. பார்த்தா 15 சாக்லேட் வந்துச்சான். சந்தோஷமாயிட்டு போயிடணும். இன்னொருத்தன் வந்தானா, நான் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே ஆழத்தில் போட்டு அப்படியே வாரி அப்படியே அள்ளி எடுத்தானா. பார்த்தா 17 சாக்லேட்டா. இன்னொருத்தவன் அப்படியே ஒருத்தர் நான் எவ்வளோ எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுய பலத்தினால எடுக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, வயசு கம்மி சின்ன பொண்ணு வந்து டப்பா மேலே நின்று இருந்துச்சான். எடுத்துக்கோமாண்ணா, டப்பாவை பார்க்குதான் அங்கிளை பார்க்குதான், டப்பாவை பார்க்குதான் அங்கிளை பார்க்குதான். அதுக்கு என்னத்தாம்மா வந்து பிரச்சனை, என்னம்மா எடுத்துக்கோமாண்ணா? இல்லை அங்கிள், நீங்களே எடுத்துத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, எடுக்க போகும்போது அந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு, அங்கிள் அந்த டீல் ஞாபகக்குதா, உள்ளே கை போடணும், அள்ளணும், எவ்வளோ வருதோ அது அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னீங்களே. சரி, அப்போ அந்த அங்கிள் உள்ளே கை போட்டாராம். உள்ளே கை போட்டு வாரி இந்த பாப்பாக்களை குத்தாங்களாம். குத்துட்டு பிறகு அந்த அங்கிள் கேட்டாரா, ஏமா எல்லாருமே அவங்க எடுத்துக்கணும், எவ்வளோ வேணாலும் நீ மாத்திரம் ஏன் எடுக்கலனா? அங்கிள், இங்கே இருக்கிறதுலே சின்ன பையன் பொண்ணு நாத்தா, என் கை ரொம்ப சின்ன கை, நான் உள்ளே விட்டு எத்தனா வெறும் 5 தான் வரும். உங்கள் கை படா கை. என்ன கை உங்கள் கை? படா கை. இப்போ இவர் அள்ளி எடுத்தா 30 சாக்லேட், எல்லாரும் விட ஜாஸ்தி சாக்லேட் யாருக்கு? பாப்பாவுக்கு. அப்போ இந்த பாப்பா சுய பலத்தை என்ன பண்ணல, இந்த மாதிரி தான் நம்பலாம். சில பேர் அட்லீஸ்ட் 15 சாக்லேட்னா அவனுக்கு வந்துச்சு, நம்மலாம் போய் வெறும் கையில் வரோம். வெறும் கையாய் போய் என்ன பண்ணுறோம்? காரணம் என்ன? சுயபலத்தை சார்ந்துட்டோம். ஆனா சுயபலத்தை சாராம கர்த்தரை சார்ந்து வாழுகிறவனுக்கோ நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், பிலீவ், ட்ரஸ்ட் காட் இன் அன்சர்டன் டைம். நெருக்கமான நேரங்களில் கர்த்தரை நம்ப பழகி கொள்ளுங்க. யாரும் இல்லாத நேரத்தில் கர்த்தரை நம்பி பழகி கொள்ளுங்க. உதவியற்ற நேரத்தில் கர்த்தரை நம்பி பழகி கொள்ளுங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையாக இருக்கும் என்று பார்க்குறோம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, டிபெண்ட் ஆன் காட், நாட் யுவர் செல்ஃப். முதலாவது சொன்னேன், நீங்கள் உங்களை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது காரியம், கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னங்க கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கிறது? கடவுளை சார்ந்து வாழ்றதுனா என்ன? நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த உதாரணம் ரொம்ப பெரிய உதாரணம். ஒரு மனிதன் ஒரு படகுல போய் கொண்டிருக்கிறான். அந்த படகை சுற்றிலும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இவனுடைய வாழ்வாதாரமே என்னன்னா அந்த படகு தான். வாழ்வாதாரம்னா இந்த படகுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவன் காக்கப்படுவான். படகுலேருந்து இவன் வெளியே வந்தானா இவன் தண்ணியில் மூழ்கி செத்துருவான். அந்த தண்ணியில் இருக்கிற முதலைகள் கடிக்கப்பட்டு செத்துருவான். இவனால நீச்சல் அடிக்க முடியாமல் எப்படியோ இறந்து போவான். இவன் கரைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போ இவனுடைய ஆதாரம், இவனுடைய முழுமையான வாழ்க்கை அந்த படகுல இருக்கிறபடியால அந்த படகுல ரொம்ப பத்திரமா எப்படின்னா வீடு போய் சேர்ற வரைக்கும் பத்திரமா அதுலயே ஒழுக்கமா உக்காந்து கொண்டிருப்பான். அப்போ இவன் ஃபுல்லா முழுக்க அவன் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டான், அந்த படகை டிபெண்ட் ஆகி தான் இருப்பான். அது போலத்தான் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? இட் இஸ் ஆல்வேஸ், சொல்லுங்க ஆல்வேஸ், எப்பொழுதும் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அது ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா, சில நேரத்தில் நாம் என்ன செய்யறோம்னா, நம்மளால முடிந்தது நம்ம செய்யறோம், நம்மளால முடியாததுக்கு மாத்திரம் கர்த்தர்கிட்ட வரோம். அது அல்ல. நம்ம சில நேரத்தில் என்ன செய்யறோம்னா, நம்ம சில முயற்சிகளை செய்யறோம், நம்ம அட்டெம்ப்ட் பண்றோம். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், ட்ரை பண்ணிட்டு வரலைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒருத்தர்களை கேட்கலாம். அப்படி ஒரு மனப்பான்மை அது இல்லாதபடி எல்லாவற்றிலும், இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரையே சார்ந்து வாழணும். எல்லாத்துக்குமே கர்த்தர். அது ஒரு விதமான, சில நேரத்தில் அவங்கள பைத்தியக்கார போல நம்ம நினைப்போம். பைத்தியக்கார அல்ல, அவங்க தான் தெளிவான ஆட்கள். எல்லாத்துக்குமே கர்த்தர். வெளியே போனா பிரேயர், உள்ள வந்தா பிரேயர், சாப்பிடும் போது பிரேயர், ஏதாச்சும் ஒரு தேவைனா பிரேயர். இட்ஸ் ஆல் அபவுட் டிபெண்டிங் அப்பான் காட். தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய சாய்மான முழுமையாய் கர்த்தர் மேல இருக்கும் என்றால், கடவுளை நான் சார்ந்து வாழ்கிறேன் என்றால், கர்த்தர் என்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது காரியம் போலாம். முதலாவது காரியம் நான் சொன்னேன், ட்ரஸ்டிங் காட் இன் அன்சர்டன். நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நாம் என்ன பண்ணோம்? நம்ப வேண்டும். ரெண்டாவது, கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். மூணாவது, ஒபே ஈவன் இஃப் இட் இஸ் ஹார்ட். கடினமாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆமென், ஆமென். பிள்ளைங்க சில நேரத்தில் 10ஆவதோ இல்லை 12ஆவதோ 10th இல்லை +2 படிக்கும்போது தாய் தகப்பன் சில நேரத்தில் கடினமாக பிள்ளைகளை நடத்துவாங்க.
காலைல 4 மணிக்கு எழுப்புவாங்க படின்னு சொல்லிட்டு. அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியும் போது அதனால வருகிற ஆசீர்வாதம் பெருசு. அப்போ சில நேரத்தில் கடினமான நேரத்தில் நமக்கு யாராச்சும் ஒன்று சொல்லுவாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் அழுது நிற்கும் போது யாரா ஒருத்தர் அட்வைஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுப்பீங்களா? இல்லை, கோவம் வரும். சரி பல்ல காய்ச்சின்னு சும்மாட்டு அவங்க போன படிக்க பயங்கரமாக திட்டிருப்பீங்க. அவங்கள திட்டு என்ன பண்ணுறது, இது வந்துச்சு, நானே இங்கே வேதனையில் இருக்கிறேன், இது வந்து புத்தி சொல்ல வந்துச்சு, இது ஒரு பைத்தியம் அப்படின்னு ஏதாவது நான் என்ன பண்ணுவோம் சொல்லியிருப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, கடவுளுடைய வசனத்தை வந்து கஷ்டமாக இருந்தாலும், ஈவன் when it is hard, அது கடினமாக இருந்தாலும் அதை நம்ம நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாரிபாத் விதவை இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், கடைசி ரொட்டி சுட்டு சாப்பிட்டு சாவலான்னு சொல்லிட்டு இவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் எலியாவோ சொல்றாரு, நீ சுடுற ஆடையில முதல் ரொட்டி என்ன பண்ணி எனக்கு கொண்டு வா. இட் இஸ் ஈஸி ஆர் ஹார்ட்? அது கடினமா, அது ரொம்ப எளிதான ஒண்ணா? அது ஈஸி நினைக்கிறீங்களாங்க? இருக்கிறதே 2 இட்லி எனக்கு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இது கடினம் தான். அந்த கடினமான நேரத்தில் நீ கீழ்ப்படுறீங்களான்னு கர்த்தர் வாட்ச் பண்றார். ஈவன் இட் இஸ் ஹார்ட், அது கடினமா இருக்கிற நேரத்திலையும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அதுக்கு பின்னாடி கர்த்தர் 3 வருஷம் குறையில்லாமல் சாரிபாத் விதவையை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு 40 வயசு 30 வயசுக்கு மேலே தான் எகிப்து தேசத்தின் அதிபதியாக மாறுறான். ஆனால் கடினமான ப்ராசஸ் என்ன? அவன் குழிக்குள்ள தள்ளப்படுறான், கடினமான சூழ்நிலை. அவன் அடிமையாய் விற்கப்படுறான், கடுமையான சூழ்நிலை. அவன் வீணான பழி, தவறான ஒரு பழி சுமத்துறாங்க, கடினமான ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, கடினமான சூழ்நிலை. இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில் யோசேப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியால. கர்த்தருக்கு ஏன் கீழ்ப்படிந்தான்? பிகாஸ் he believed God. எப்போ கீழ்ப்படிதல் வரும்? எப்போ ஒருத்தருக்கு when we will obey others. ஏன் இன்னொருத்தரை நம்ம ஒபே பண்றோம்னா அவங்கள நம்புறோம், அதனால அவங்களுக்கு என்ன பண்றோம்? அவங்க வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படிறோம். we respect them. நான் உன்னை சொல்றேன் பிரகாஷ் அதை போய் செய்யின்னு சொல்லும் போது பிரகாஷ் அதை செய்யாத போது அவன் என்ன பண்றான்? இஸ் டிஸ்ஆனரிங் மை வேர்ட். என் வார்த்தையை அவன் என்ன பண்ணல? கீழ்ப்படியில. ஏன்னா அவன் மதிக்கவே இல்லை. அப்ப நான் ஒன்று போய் பண்ணுன்னு சொல்லும் போது பிரகாஷ் போய் பண்றானா? காரணம் என்ன? ஒன்று, அவன் என்னை மதிக்கிறான். பிரகாஷ் என்ன பண்றான்? மதிக்கிறான். 2வது, என் வார்த்தைக்கு அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். இதே தாங்க கடவுள் சொல்றாரு. ஒன்று, அந்த சொன்ன ஏன் நீங்க கீழ்ப்படி மாட்டுகிறீங்க என்றால் நீங்க கடவுளை முதலாவது மதிக்கல. you are not honoring God and you are not respecting God. கடவுளை மதிக்காததுனால தான் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல. அந்த மதிப்பு எப்படி வரும்? அவரை நம்பும் போது தான் அவர் மேல மரியாதை வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த காலவெல்ல இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கடவுளை நம்பி வாழ்ற வாழ்க்கைங்க. உங்க பாக்கெட் ஜோபை நம்பி வாழ்றது அல்ல. அக்கௌண்ட்ல எவ்வளவு பணக்குதா அப்படி ஓகே இந்த மாசம் ஓட்டிடலாம் இல்லைங்க. சேலரியை நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அக்கௌண்ட்டை நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உங்களுடைய பாக்கெட் வெயிட்டை பார்த்து நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தரை நம்பி வாழ்ற வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, வானத்தின் பறவைகளை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களையும் போஷிக்க வல்லவரா இருக்கார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். சொல்லுங்க, நான் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தமானவர். அப்ப வீட்டுடைய நாய்களே நம்ம அவ்வளவு லக்ஸுரியா பார்த்துக்கும் போது நம்ம பிள்ளைகளும் நல்லா பார்த்துப்போம். அதுதான் கடவுள் சொல்றார். ஏன் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? ஏன் என்னை விட்டு ஓடுற? பார், சுத்தி பார், காட்டுல எவ்வளவு இருக்கும் நான் போஷிக்கிறேன். வானத்தின் பறவைகளை நான் போஷிக்கிறேன். சமுத்திரத்தில் மச்சங்கள் கோடி கணக்கில் நான் போஷிக்கிறேன். எல்லாத்தையும் நான் காக்குறேன். சூரியன் டைமுக்கு வர வைக்கிறேன். மழையை கரெக்டா பெய்ய வைக்கிறேன். காலங்களை கரெக்டா நடத்துறேன். எல்லாமே நான் கரெக்டா பண்றேன். உன் வாழ்க்கை தம்மா தூண்டு இருக்கிற உன் வாழ்க்கை நான் நடத்தாம போயிடுவானா? ஏங்க, எல்லாமே கர்த்தர் சரியா பண்றாருங்க. எல்லாமே சரியா பண்ற தேவனு உங்க வாழ்க்கையை கைவிட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களாங்க? உங்களை பார்த்துக்காம விட்டுருவாருங்களாங்க? உங்களுக்கு சாப்பாடு தராம விட்டுருவாருங்களா? என்ன நம்புன்னு நான் உனக்கு எல்லாம் பண்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? நீங்க மற்ற காரியங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை ஏன் நம்ம கடவுள் மேல வைக்க முடியறதில்ல? மனிதர்கள் மேல நம்பிக்கை. கடவுள் சொல்றார், நான் பாத்துக்கிறேன், உங்க வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சொல்ல சத்யா, நீ என்ன சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரை தான் நம்ப போறேன். சொல்லுங்க, நான் அவரை தான் நம்ப போறேன். இது இத்தனை நாளா சொல்லுங்க, இத்தனை நாளா எங்கெங்கயோ ஓடினேன், யாரையோ நம்பிட்டேன், எல்லாம் போச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் அவரையே நம்ப போகிறேன். அல்லேலூயா,
எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் அவரே நம்ப போறேன்? ஹல்லேலூயா. நான் அவரே நம்பி வாழ போகிறேன். ஆமென். சரி, போதும். இதோட நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, விசுவாசத்தினால வாழ்கிற வாழ்க்கை. அந்த விசுவாசத்தினால வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? எப்படியாப்பட்ட வாழ்க்கை? கடினமான சூழ்நிலை, அந்த கடினமான சூழ்நிலையும் கர்த்தரையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை. ரெண்டாவது என்ன? கர்த்தரையே, மனுஷனை சார்ந்து அல்ல, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற வார்த்தை. மூணாவது என்ன? கடினமான இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன பண்ண போகிறேன்? கீழ்ப்படி போகிறேன். அந்த கீழ்ப்படிறது நிமித்தம் தான் தெரியுது நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க, நான் நம்புகிறேன், நம்பி போகிறேன். அடுத்த வாரம் வருவேன். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.